ஸ்டார்ட் பண்ணோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்ப இதுல நாங்க சொல்றோம் வந்து உங்களுடைய இந்த பாடநெறிய பத்தி இதனுடைய நோக்கங்களை பத்தி நாங்க சொல்ற நேரம் முதலாவது சொல்றோம் வந்து இலங்கை சமூகத்தில் உள்ள உள பிரச்சனைகளையும் சமூக பிரச்சனைகளை புரிஞ்சுக்கணும். என்னென்ன உள பிரச்சனைகள் மிக முக்கியமாக நாங்க இலங்கை மக்கள் சமூகம் என்று நாங்க சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் முதலாவது நாங்க எங்களோட முஸ்லிம் சமூகத்தை கவனிச்சுட்டு மற்ற சமுதாயத்துக்கு போகலாம்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில இலங்கையில வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய உள பிரச்சனைகளை பத்தி சமூக பிரச்சனைகளை பத்தி நாங்க புரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது உளவியல் மற்றும் பிரயோக உளவியல் பற்றிய அடிப்படை அறிவை வந்து பெற்றுக்கணும். உலமாக்கள் வந்து மக்களோட வேலை செய்யற நேரம் ஒரு தனிப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், சைக்காலஜி ப்ராப்ளமா இருக்கலாம், சமூக பிரச்சனையா இருக்கலாம். கண்டிப்பா இந்த சைக்காலஜியை படிச்சிருக்கோம், அதை எப்படி அப்ளை பண்றதை படிச்சிருக்கோம். அது இதை பத்தி ஒரு அடிப்படை அறிவு வந்து இந்த கோர்ஸ்ல பெற்றுக்கொள்ள முடியும். அதுவும் உலமாக்கள் தம்மை பற்றியும் தமது ஆளுமை பற்றியும் தெரிந்துக்கணும். அப்ப சைக்காலஜியை பற்றி மட்டுமல்ல, அவங்கள பத்தி நான் யார், என்ற பண்புகள் என்னது, என்ற பிஹேவியர் என்னது, என்ற சிந்தனை தோட்டம் எல்லாம் எப்படி இருக்குது, திங்கிங் பேட்டர்ன் என்னமா இருக்குது, என்ற இமோஷன்ஸ் மனவெளிச்சிகள் என்னமா இருக்குது போன்ற சகல விஷயங்களை இதுல உங்களுக்கு படிச்சுக்கொள்ள. அதனால உள பிரச்சனைகளை புரிந்து கொள்வதற்கான நுட்பங்கள், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், மேனியா, ஆன்சைட்டி எல்லாம் நாங்க சொல்றோம். அதை ஓரளவாவது கண்டுபிடிக்கிறதுக்கான நுட்பங்களை நாங்க இந்த பாடநெறியில உங்களுக்கு தரத்துக்கு காத்திருக்கோம். இது ஒரு பெரிய ஒரு பாடம். அதுல மிக முக்கியமான பகுதிகள் உங்களோட நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். அது மாதிரி அடிப்படை சமூக ஆய்வுமுறை, அதாவது பேசிக் ரிசர்ச் மெத்தடாலஜி. சும்மா அங்க அது நினைச்சு இங்க இது நடந்துச்சுன்னு சொன்னா யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இன்றைக்கு நாங்க சொல்ற விஞ்ஞான உலகம் சயின்டிபிக்கா தான் எதையுமே நாங்க முன்வைக்கிறோம். யாரோ சொல்ற இடத்துக்கு கேட்டுக்கொண்டு அதைப்படி எங்களுக்கு செயற்பட இடாது. அப்ப அங்க போயிட்டு இன்னொரு பேசிக்கலி ஒரு ரிசர்ச் ஒரு ஆய்வு செஞ்சு அந்த ஆய்வின் மூலமாக நாங்க தகவல்களை கொடுப்போமா இருந்தால் மாஷா அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வாங்க. அதுக்கான உதவிகளை தார்த்து காத்து கொண்டும் இருக்கிறோம். அப்ப அதனாலதான் நாங்க என்ன செய்யறோம் வந்து இந்த உலமாக்களுக்கு அடிப்படை ரிசர்ச் மெத்தடாலஜியை வந்து நாங்க படிச்சோம். அதே மாதிரி உல சமூகம் தமது உல சமூக திறன்களை விருத்தி செய்யும். ஸ்கில்ஸ் வெறுமனே நாலேஜ கொடுக்கறதுல மட்டும் இந்த பிரயோசனம் இல்லை. திறனை கொடுக்கும். முதல்ல அது ஒருத்தரை வெல்கம் பண்ற திறனை கொடுக்கும், ஒருத்தரை வந்து லிசன் பண்றதுக்கான திறனை கொடுக்கும், ஒருத்தருக்கு எம்பத்திக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கும். அதனால கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணும். ரைட்? இதை மாதிரி ஒவ்வொரு ப்ரோக்ராமும் எப்படி ஒழுங்குபடுத்துறது, அதை எப்படி ஏற்பாடு செய்யறது, இப்படியான ப்ராக்டிக்கல் விஷயங்கள்லாம் இதுல நாங்க சொல்றதுக்கு இறுதியா வந்து ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை கட்டி எழுப்புறது தான் இதனுடைய மிக முக்கியமான விஷயமா இருக்கு. இப்ப நாங்க முதலாவது தலைப்புல கொஞ்சத்தை பார்த்தோம்னா உள பிரச்சனை, உள சமூக பிரச்சனை தானே பிரிச்சுக்கிறோம். அப்ப உள பிரச்சனை நாங்க பார்க்க என்னென்ன இருக்குது சும்மா லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டு போகும். ரைட்? மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் இருக்குது, போபியா இருக்குது, ஆன்சைட்டி இருக்குது. இதெல்லாம் மிக உள பிரச்சனையை நாங்க பார்க்கணும். 80% வந்து இந்த பிரச்சனைகள் தான் இருக்கு. ஓகே, அப்ப இதுகளை பத்தி நாங்க இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சு கொள்வோம். அதுக்கு பிறகு சொமட்டோஃபோப் டிஸார்டர் சொல்றோம். இன்னைக்கு இலங்கையில 65% மேற்பட்டவங்ககிட்ட இந்த நோய் இருக்கு. இது மனசால வார உடல் பிரச்சனை. சில பேருக்கு தலைவலி வரும், கால் வலி வரும், நெஞ்சு வலி வரும். எல்லாம் செக் பண்ணி பார்த்தா எல்லாம் நார்மல் ஆகிருக்கு. ரிசல்ட்ஸ் ரிப்போர்ட் வந்து நார்மல் ஆகிருக்கு. ஆனா ப்ராப்ளம் இருக்கு. இதுதான் நாங்க சொல்ல வந்து சொமட்டோஃபோப் டிஸார்டர். அதே மாதிரி பர்சனாலிட்டி டிஸார்டர் இப்ப பெரிய சிக்கல் ஆயிடுச்சு. சில பேர் கவுன்சிலிங் வந்து சில லேடி சொல்றாங்க வந்து என் ஹஸ்பண்டுக்கு நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கு, என் வைஃபுக்கு வந்து பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கு, பெரனைட் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கு, சந்தேக ஆளுமை கோளாறு இருக்குதுன்னு சொல்றோம். அப்ப இதுகளை பத்தி உலமாக்கள் மக்களோடு வேலை செய்யற நேரம் இந்த நாலேஜ் தேவைன்றதுக்காக நாங்க இதை சேர்த்திக்கிறோம். அது மாதிரி டிப்ரெஷன், மேனியா, பைபோலான்னு நாங்க சொல்றோம். மன சோர்வு, அதே மாதிரி பித்து, மேனியான்னு சொல்லுவோம். அது மாதிரி நாங்க சொல்றோம் பைபோலான்றது மன டிப்ரெஷன், மேனியா மாறி மாறி வருமா அதை நாங்க சொல்றோம் பைபோலா. அப்ப இதை பத்தியெல்லாம் ஓரளவு விளக்கமா நாங்க பிறகு படிப்போம். இதை விட நாங்க பார்க்கிறோம் ஸ்கிசோஃப்ரெனியா. அதாவது மாய புலனுணர்வுகள்
அதாவது உளப்பிளவை நோய் தமிழ்ல சொல்லுவாங்க. இதுல முக்கியமான 2 பண்புகள் இங்க நாங்க போட்டிக்கு. ஒன்று எலிசினேஷன், அவங்களுக்கெல்லாம் உருவங்கள் தெரியும், ரைட், உருவங்கள் தெரியும். அடுத்தது நாங்க பாக்குறோம் அவங்களுக்கு என்ன சொல்றது, போலி நம்பிக்கைகள் வரும், ரைட். அடுத்த ஆட்கள் இது அநியாயம் செய்ய பாக்குறாங்க, எனக்கு எதிராக சதி செய்யறாங்க. 2 பேர் கதைக்கிறத கண்டா அவங்க சொல்லுவாங்க எனக்கு எதிராக தான் அந்த சதி நடக்குது. ஆனா அவங்க சாதாரண அவங்களோட விஷயங்களை பேசிக்கொண்டு இருப்பாங்க. அப்ப இதைத்தான் நாங்க சொல்றோம் வந்து என்னது ஸ்கிசோஃப்ரெனியான்னு சொல்லி. அது மாதிரி இன்றைக்கு நாங்க பாக்குற செக்ஷுவல் ப்ராப்ளம் இது நிறைய இப்ப வந்திருக்கு சமூகத்தில், ரைட். எக்ஸிபிஷனிசம் என்று சொல்றோம், எல்லாம் உறுப்புகளை வெளியே காட்டிக்கொண்டு கள்ளத்தனமா பாக்குறது அர்த்தம். அது மாதிரி ப்ரீமெச்சூர் எஜுகேஷன், இந்து முந்துதல், இப்படியான விஷயங்கள் எல்லாம் நாங்க படிச்சோம்னு சொன்னா ஆலிம்களுக்கு வந்து சமூகத்துக்கு கைட் பண்றதுக்கு வழிகாட்டுறதுக்கு அது பெரிய ஒரு பிரயோசனமா இருக்கு. அவன் சின்ன பிள்ளைகளோட சம்பந்தமான பிரச்சனைகள், டிப்ரெஷன், ஏடிஹெச்டி, ஆட்டிசம், அது மாதிரி கவலைகள், அவன் அக்ரெசிவ் பிஹேவியர், பெட்ல சூ பண்ணிக்கிறார், பெட் வெட்டிங், ரைட். அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி நாங்க பார்க்க, அதாவது எல்லாத்தையும் விட அபியூஸ்க்குள்ளாக்கப்படுறாங்க, ரைட். அதுல முக்கியமா செக்ஷுவல் அபியூஸ் பிள்ளைகளுக்கு நடக்குது. அப்ப இதுகள் எப்படி என்ன ஆகினா இதை என்ன செய்யலாம், அது ஆகாம தடுக்கிறது எப்படி, இப்படியான விஷயங்கள்லாம் நாங்க உல பிரச்சனைகளை பார்ப்போம். அதே மாதிரி சமூக பிரச்சனைகளை பார்க்கணும். உங்களுக்கு தெரியும் சமூகம் ஏன்னா வறிய ஒரு சமூகம், வீட்டு வசதி இல்லாம இருக்குது, வறுமை இருக்குது, தொழில் இல்லை, அந்த சேரிப்புற வாழ்க்கை, போதுமான தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை, இல்லையா, இப்படியெல்லாம் பிரச்சனை பட்டு போய். அப்ப இதெல்லாத்தையும் பத்தி நாங்க ஓரளவு பாப்போம். அது மாதிரி ஏன்னா வியாசகம் கேட்கிறாங்க. இப்ப பள்ளி வாசல்கிட்ட இருக்கையிலாவது சில பேர் லைட் பில்ல பணந்து காட்டுறாங்க, எங்களுக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, தண்ணி பில்லுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஊழிய கட்டிக்கொள்ளையெல்லாம் இருக்குது, என் ஹஸ்பண்ட் வந்து ட்ரக்ஸ் பாவிக்கிறாரு, எங்களுக்கு ஒன்றுமே செய்யல, இதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப இதுக்கெல்லாம் என்ன செய்யுது? இது எல்லாத்தையும் மாற்றத்தான் இந்த கோர்ஸை நாங்க டிசைன் பண்ணிக்கிறோம். அதை விட எங்களோட சமூகத்தை வாட்டக்கூடிய அடுத்த பிரச்சனை ட்ரக் அடிக்ஷன், என்ன போதை பொருள் பாவனை. பெற்றோர் கண்ணீரும் கம்பளமுமா இருக்கிறார், வீட்டில் உள்ள சாமான் எல்லாம் களவு போகுது, ரைட். இப்படியான ப்ராப்ளம்ஸை நாங்க இப்ப பார்த்து கொண்டு இருக்கோம். இது அடுத்த பிரச்சனை. அதை மாதிரி நாங்க பார்க்கிறோம் போனோகிராஃபி, போன் அடிக்ஷன், ரைட். எல்லாரும் ஃபேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல, இன்ஸ்டாகிராம்ல ஒவ்வொன்றும் பார்த்து 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 அதுல ஸ்க்ரோல் பண்ணி 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 அதிலேயே மூழ்கி இருக்கிறான். அவன் போனோகிராஃபி, போன் அடிக்ஷன் நாங்க சொல்றோம், கெட்ட தப்பான படங்கள், அபத்தமான படங்களை பார்க்க. இது என்னோட பெரிய ஒரு சமூக பிரச்சனை. அவன் குடும்ப பிரச்சனை, ரைட், குடும்ப வன்முறைகளை நாங்க பார்க்க. அதே மாதிரி மாமி மருமகள் பிரச்சனை நாங்க பார்க்க. அப்ப உலமாக்கள் கிட்டதான் வருவாங்க, அலீம், ஜரத், மௌலவி, எங்களை இந்த சொன்ன பிரச்சனை எல்லாத்தையும் எங்களை சால்வ் பண்ணி தாங்கன்னு கேட்டா எங்களுக்கு சால்வ் பண்ண தெரியாது. ஏன்னா இந்த கலையை நாங்க படிக்கல. அதுக்குதான் இந்த கோர்ஸை நாங்க ஸ்டார்ட் பண்றோம். அது மாதிரி நாங்க பார்க்குற சைக்காலஜிக்கல் டிவோர்ஸ், சட்ட ரீதியா இல்ல, என்ன செய்யறாங்க, மனசால பிரிஞ்சிக்கிறாங்க, பேசுறல கதைக்கிற, ஒரே ரூம்ல ஒரே பெட்ல 2 பேர் இப்படித்தான் படுப்பான், அவங்களை இப்படி எடுக்கவே 2 மாசம் பிடிக்கும். அவன் சைக்காலஜிக்கல். அது மாதிரி பிசிக்கலா போண்டா அம்மா விட்டுக்கு இல்லாட்டி மாமி விட்டுக்கு அப்படி பிரிஞ்சிக்கிறவங்க நாங்க பார்க்க. கடைசியில தான் நாங்க சொல்றோம் வந்து லீகல் டிவோர்ஸ்ன்னு சொல்றோம். காசி கிட்ட போயிட்டு சட்ட ரீதியாக பிரிகிறத நாங்க சொல்றோம், ரைட். இந்த மாதிரி இப்ப இன்னொரு அடுத்த பிரச்சனை எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப், ரைட். தண்ட வைஃப் வச்சு இன்னொருத்தர நாட்டுறது, இன்னொரு ஹஸ்பண்டோட பார்க்குறது, இது அடுத்த பிரச்சனை. இந்த பிரச்சனைகளை பத்தி எல்லாம் நாங்க பார்க்க போறோம். அவன் பர்சன் வித் டிசபிலிட்டி, ஏன்னா ஊனமுற்றவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகள் நாங்க சொல்றோம், கை இல்லை, கால் இல்லை, வீல் சேர் இல்லை, நடக்கிறதுக்கு அந்த இது என்ன ஸ்டிச் இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படி ரொம்ப அவஸ்தப்படுறவங்கள நாங்க பார்க்கறோம். அதே மாதிரி தண்ணி பிரச்சனை, எங்களோட கிராமங்களுக்கு போய் பார்த்தோம்னா தண்ணி இல்லை, ரைட். அதுக்கான 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் அதுக்கு நடந்து போகணும், கியூல நிக்கணும், இப்படி 1008 பிரச்சனை. அவன் ஹெல்த் இஷ்யூஸ்,
இதெல்லாம் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. ஏன்னா சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால், கிட்னி, ஹார்ட் எல்லாமே இருக்குது. மாஷா அல்லாஹ் எல்லாம் வந்து பெரிய பெரிய அளவுகள்ல நாங்க பார்க்கிறோம். இதை பாதுகாக்கிறதுக்கு உலமாக்களுக்கு என்ன செய்யலாம், ஆலிம்களுக்கு என்ன செய்யலாம், இருக்கிறவங்களோட அறிவை கொண்டு என்ன செய்யலாம்? நான் நினைக்கல அவ்வளவு பெரிய காரியம் செய்யலும். இதைத்தான் நாங்க விஞ்ஞானபூர்வம் படிக்க போறோம். அதெல்லாம் அடிக்கடி எங்களுக்கு ஒரு நாட்டில் வர கம்யூனல் வயலன்ஸ், கலவரங்கள் ஏன்னா நாங்க பார்க்கிறோம். அழுக்காம ஒரு இடங்கள்ல வந்துச்சு. இந்த சந்தர்ப்பத்தில் எப்படி நாங்க முகம் கொடுக்கணும், எப்படி இதுல இருந்து எங்களை பாதுகாத்து போடுறோம், இதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்னது, இந்த விஷயங்கள்லாம் நாங்க பார்க்க இருக்கோம். ஆமா, கிரைம் அண்ட் கிரிமினல் ஏன்னா நாங்க பார்க்கிறோம் வந்து குற்றவாளிகள் இல்ல. இப்ப பெண்களும் நாங்க பார்க்கிறோம் எங்கட பிரிசன் வரை இருக்கிறாங்க. ஆண்கள் தான் முந்தி இருந்தாங்க. 10% சனத்தொகை பிரிசன்ல உள்ள இதை பார்த்தா 11% சொல்றாங்க. அதாவது இந்த தொகை அல்ல, அந்த பிரிசன்ல உள்ள எண்ணிக்கையில சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் எங்களுக்கு உள்ள பெரும் சவால்கள். அப்ப இப்படியான சவால்கள் இருக்கிற நேரத்துல நாங்க என்னத்தை செய்ய போறோம், எப்படி செய்ய போறோம், இந்த ப்ராப்ளம்ஸ் சொல்யூஷன்ஸ் எப்படி ஓவர் கம் பண்ண போறோம், அதுக்கு தான் இந்த கோர்ஸை நான் உங்களை டிசைன் பண்ணினேன். இப்ப நாங்க பார்ப்போம் ஆலிம். ஆலிமடா யாரு? யாருக்காக சொல்லலாம் ஆலிமடா யாருன்னு சொல்லி? ஆலிம் உலமாக்கள் இருக்கிறீங்க, யார் ஆலிம், அவங்களோட ரோல் என்னது அப்படி கேட்டா என்ன சொல்ல போறீங்க? எஸ், மைக்கை அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். யாரு ஃப்ரீயா கதைங்க, நீங்க இது பண்ண தேவையில்ல. என்ன சொல்லுவாரோ அது என்ன மாற்று அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு தாராளமா பேசலாம். யாராவது கதைக்க போறீங்க, சொல்ல போறீங்க? ஆலிமெண்டா யாருன்னு? எஸ், தீனுடைய அறிவு உள்ள ப்ரொஃபஷனல்ஸ். தீனுடைய அறிவு ஏன்னா மார்க்க அறிவு உள்ள ப்ரொஃபஷனல்ஸ், தொழில் வான்மையாக நாங்க சொல்றோம் தமிழ்ல. ஓ குட். இப்ப நாங்க பார்ப்போம் என்னன்னு, இவங்களோட ரோல்ஸ் என்னது, இவங்களோட வகிப்பாங்க என்னன்னு சொன்னா, இப்போ வந்து நாங்க சொல்ற வந்து கார்டியன்ஸ் ஆஃப் நாலேஜ், அறிவை பாதுகாக்கிறோம். எந்த அறிவு? அல் குர்ஆன் சுன்னாவினுடைய அறிவை பாதுகாக்கிறோம். அதுக்கு எதிராக யாராவது கதைச்சா அதுக்கு சரியான தக்க பதில் சொல்லி அதை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியவங்களோட முதலாவது கடமை வகிப்பாங்க நாங்க சொல்லுவோம் வந்து உலமாக்களை கார்டியன்ஸ் ஆஃப் நாலேஜ். ரெண்டாவது எக்ஸ்பர்ட் இன் இஸ்லாமிக் லோ, இஸ்லாமிய சட்டங்களை அவங்க வந்து நல்லா படிச்சிருப்பாங்க, அப்படித்தானே? இஸ்லாமிய சட்டங்களை அவங்களுக்கு தெரியும். ஃபிக்கு சட்டமா இருக்கலாம், தியாலஜி, மற்ற என்ன விஷயங்கள், அதாவது ஜகாத், பொருளாதாரம், வாரிசுரிமை சட்டம், இப்படியான விஷயங்கள். அந்த ஆக்டிவ் லிசனர், அடுத்து நாங்க சொல்றோம் என்னது, ஆக்டிவ் லிசனர் என்று சொல்லி, அதாவது இந்த உலமாக்கள் என்று சொல்லக்கூடியவங்க வந்து ரொம்ப கவனமாக அடுத்தவருக்கு செவி மடுப்பாங்க. அப்பதான் பிரச்சனையை கேட்கலும், பிரச்சனையை விளங்கலும், பிரச்சனையை சால்வ் பண்ணலும். ரைட், எஜுகேட்டர். அடுத்து சொல்றாங்க வந்து என்னது, இவங்க உலமாக்கள் வந்து என்னது, கல்வியியலாளர்கள், கல்வி ஊட்டக்கூடிய ப்ரீச்சிங்க நாங்க சொல்றோம். சும்மால மட்டுமல்ல, சமூக பிரச்சனை ஒன்று வார நேரம் அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லக்கூடியவங்க தான் இந்த உலமாக்கள் சொல்றோம். அப்ப இது ஒரு ரோல் நாங்க சொல்றோம். அடுத்து நாங்க பார்த்தோம்னா கம்யூனிட்டி லீடர், சமுதாயத்தினுடைய தலைவர். பொதுவான ஆரம்பத்திலே சொல்லிட்டு உலமாக்கள் வந்து சமுதாயத்துல முதுகெலும்புகள் சொல்லி, அவங்கள தாண்டி சமுதாயத்துக்கு எதுவுமே நடக்க வாய்ப்பே இல்லை அவங்க அப்படி இருந்தால் அப்போ வந்து அவங்க சொல்ல கம்யூனிட்டி லீடர். அப்ப இதை பத்தி, இது லீடர்னா யாரு, லீடர் தகமைகள் என்னது, லீடர் இப்ப என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ண பத்தி எல்லாம் எங்களோட பாடநெறியில இருக்குது. அதாவது சேஞ்ச் ஏஜென்ட் சொல்றோம்.
சேஞ்ச் ஏஜென்ட்னு சொன்னா மத்தவங்களோட மனப்பாங்க attitude மாத்துவாங்க. சொல்லுவோமே attitude இருக்குது சரியான inactive. உலமாக்களுக்கு ஏழுமா இருக்கும் அவரை வந்து ஸ்பீடா ஆக்டிவா மாத்துறது. பிழையான நம்பிக்கையில் அவர் இருப்பார். குடும்ப வாழ்க்கையை பத்தி இருக்கலாம், சமய வழிபாடுகளா இருக்கலாம். அப்ப இவங்க சேஞ்ச் ஏஜென்ட், அவரோட மனப்பாங்க அப்படியே மாத்தேலுமானவங்களா இருப்பாங்க. அது அட்மினிஸ்ட்ரேட்டர், நிர்வாகிகளா இருப்பாங்க. என்ன இப்ப நாங்க பாக்குற உலமா சபையில ஒரு நிர்வாகம், அந்த மத்த அமைப்புல நிர்வாகத்துல இருக்கிறாங்க உலமாக்கள். அப்ப நிர்வாகத்தை சரியா செய்யலுமானவங்களா இப்ப அட்வொகேட்டர் அட்வொகசி. ஆக முக்கியமானது இந்த பிரச்சனைகள் வார நேரம் அதுக்கு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சார்பாக வந்து இவங்க வந்து என்ன செய்வாங்க, ஒர்க் பண்ணுவாங்க. அதுதான் நாங்க சொல்றோம் அந்த அட்வொகசி அல்லது அட்வொகேட்டர் சொல்றோம் சார்பா. அப்போ ஆலி முன்னுக்கு போவார், பின்னால மக்கள் போவார். மக்களை முன்னுக்கு அனுப்பி ஆலிம் பின்னுக்கு போறது இல்லை, ரைட்? அப்ப அதான் அட்வொகசின்னு சொல்றோம், சார்பாக சமூகம். அப்ப எத்தனையோ பிரச்சனைகளை நாங்க ஏற்கனவே பார்த்தோம். அதுக்கு எல்லாமே போகலாமா? இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் அத்தாரிட்டி, அவங்க வந்து சமூகத்துல செல்வாக்கு செலுத்துவாங்க. அன்று நாங்க பார்க்கணுமா இப்படி தைமியா, இமாம் இப்னு கையிம், இமாம் ஷாஃபி, இமாம் ஹனஃபி ரஹ்மத்துல்லாஹ், இமாம் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ், இவங்களை பார்க்கிற இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பார்க்கிற நேரம் எப்படி அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க அந்த சமூகத்துக்கு. அவங்க வார்த்தைன்னு சொன்னா சமூகம் அப்படியே ஏற்றுக்கொள்ளும். இந்து மக்கள் அப்படி சொல்ற நேரம் சமூகம் ஏற்றுக்கொள்ளுதான். நீங்க தான் சொல்ல, நான் வந்து இந்த கோர்ஸை நான் வந்து டிசைன் பண்ணிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அப்ப இதை நாங்க சரியா புரிஞ்சுக்கொள்ளும். ஓகே, அடுத்தது இதுக்கான கான்டென்ட். இப்ப நான் சொன்னதானே எத்தனையோ பிரச்சனை, ட்ரக்ஸ், அங்கால விபச்சாரம், இங்கல ஏன்னா முஸ்லிம் சமூகத்துல நாங்க பார்க்கிற வந்து நிறைய பிரச்சனைகளை பத்தி சிலதை சொன்னேன். இன்னும் சொல்ல போறோம், இன்னும் இருக்குது. அப்ப நாங்க என்ன செய்யறோம், இப்படி எல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிற நேரம் அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்றது, தீர்க்கிறது எப்படி? நிறைய பேருக்கு பிரச்சனை தெரியும், ஆனா எப்படி தீர்க்கிறேன்னு தெரியாது. சொல்லுங்க, ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகிறாரு, கால் உடைஞ்சு போகுது, கால் இல்லாம போகுது, ஒரு கால் இல்ல. சொல்லுங்க பாப்போம், நீங்க சொல்லுங்க பாப்போம், என்ன காலை எப்படி எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி, செயற்கை கால் எப்படி எடுத்து கொடுக்குறேன், யாருக்காவது சொல்லலுமா? உங்களோட மஹல்லால ஒருத்தர் பைக், ஒரு இளம் ஒடியன் யங் பாய் பைக்ல போறான், காலோட கால் ரெண்டு கழட்டிட்டான், ஒரு காலம் எடுத்தாச்சு, அப்புறப்படுத்தாச்சு. ஒரு பிரச்சனை உங்களுக்கு தெரிஞ்ச காலில பிரச்சனை, காலில மட்டுமா பிரச்சனை? வெளிப்படையா காலில தான், வேற என்ன பிரச்சனை வரும் அவருக்கு? சும்மா சொல்லுங்க பாப்போம். கால் மட்டுமா பிரச்சனை? மனசுலயும் பிரச்சனை, ஏன்னா மனசாலையும் பிரச்சனை, கவலை, வேதனை, நம்பி நல்லா ஓடின, ஆடின, பாடின, மெச்ச அடிப்பேன், ஒன்றுமே எனக்கு எல்லாம் ஒதுக்கினா தான் ஆயிக்கும். மனப்பிரச்சனை, சைக்காலஜி, சோசியலி அவருக்கு சமூகத்துக்கு உள்ள நடக்கணும், ஓடணும், கால் இல்லை. உலமாக்கள் சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி அவரு கால் எடுத்து கொடுக்குறது? சொல்லலுமா யாருக்காவது? இதெல்லாம் விரிவா படிக்க போறேன். ரைட், கால் எடுத்து கொடுக்கலும் வந்து ஏஜி ஆபீஸ்ல இருக்குது. ஏஜி ஆபீஸ் வல்ல அந்த பிரதேச செயலகத்துல SSO இருக்கிறார், அவங்களுக்கு தெரியுமா? சோசியல் சர்வீஸ் ஆபீசர்ஸ், நாங்க அவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்திக்கிறோம். அந்த சோசியல் சர்வீஸ் ஆபீசர் கிட்ட இருக்குது கால். அவர் காலை கபட்ல வச்சு கொண்டிருக்கிறது இல்ல, ஆர்டர் பண்ணி எடுக்குவார், ஆனா உடனே கிடைக்காது, லிஸ்ட்ல போட்டு. இதனால நான் என்ன சொல்ல வந்து இப்படி பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கான வழிகள் என்னன்னு தெரியாம இருக்கிறது. இதனால எங்கட சமூகத்துல பிரச்சனையை பத்தி பேசியே காலத்தை விட்டுறாங்க.
20 வருஷம் 10 வருஷம் 30 வருஷம் 40 50 வருஷம் நாங்க பார்க்கிறோம். இந்த நிலைமை இனி வரக்கூடாது இந்த உலகமாக்கு. அதுக்கு தான் இந்த கோர்ஸை நான் டிசைன் பண்ணிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். ரைட். அப்ப இதனால நான் என்ன செஞ்சு பாருங்க, 8 தலைப்புகள், ஒன்று வித்தியாசமான தலைப்பு. ஒன்று பேசிக் சைக்காலஜி பத்தி ஒரு நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும், இன்ட்ரடக்ஷன் டு சைக்காலஜி. அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் செல்ஃப்ல வந்து உங்களே பத்தி அறிவு கொண்டு வரும். நீங்க யாரு, உங்களோட எண்ணங்கள் என்னது, உங்களோட மனவெளிச்சி இமோஷன்ஸ் எப்படியானது, உங்களோட நடத்தைகள் என்ன மாதிரி, எதுல பிரச்சனை இருக்குது, எதுல பிரச்சனை இல்லை, எதை மாத்தணும், எதை மாத்த தேவை, இதெல்லாத்தையும் அதில் படிக்கும். அதான் சோசியல் ப்ராப்ளம்ஸ் ஸ்ரீலங்கா, இலங்கையில் உள்ள சமூக பிரச்சனைகளை பத்தி நீங்க படிக்கும். எங்களுக்கு தெரியும், விதவைகள பிரச்சனை, ட்ரக்ஸ் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, ஆன்மீகத்திலிருந்து வெளியாகிற பிரச்சனை, ஏன்னா நம்பிக்கை வந்து மிக குறைஞ்சு கொண்டு போகுது, ஜாகிலியத் கூடிக்கொண்டு போகுது. இதுல இருந்து எப்படி நாங்க மாத்துறது, இப்படியான விஷயங்களை தான் இல்லை. அப்ப இதனால நாங்க என்ன செய்யறோம், வந்து இந்த சோசியல் ப்ராப்ளம்ஸை பத்தி ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். டிவோர்ஸ் ஆனாக்கள பிரச்சனை, என்னது டொமஸ்டிக் வயலன்ஸ் அடுத்த பிரச்சனை, இதெல்லாத்தையும் என்ன பண்ணலாம், என்ன செய்யறது என்றுதான் நாங்க இங்க இதுல அழகா தெளிவா படிக்க. அது மாதிரி சைக்காலஜிக்கல் டிஸார்டர் அசஸ்மெண்ட் டூல்ஸ், இப்போ நான் சொன்ன ஸ்ட்ரெஸ், மேனியா, டிப்ரெஷன், ஆன்சைட்டி, இப்படியான பிரச்சனைகளை எப்படி நாங்க புரிஞ்சுக்கணும், ரைட்? அதுக்கு என்ன சிம்டம்ஸ், ஆமா அதை எப்படி அசஸ் பண்றது போன்ற விஷயங்களை நாங்க இதுல சொல்லித்தரோம். பேசிக் ரிசர்ச் மெத்தடாலஜி வித் ப்ராக்டிஸ். அப்ப இது ப்ராக்டிக்கலா இருக்கு. இந்த கோர்ஸ் வந்து ஆன்லைன்ல நடந்ததுக்கு ஒவ்வொருத்தரும் வந்து ஃபீல்ட்ல போயிட்டு ஒர்க் பண்ணும். சும்மா படிக்கிறதே மட்டுமல்ல, படிச்சதை அங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து அடுத்த கிளாஸ்ல சொல்லணும், நான் இதெல்லாம் படிச்சேன், சாரி இதெல்லாம் செஞ்சேன், படிச்சது இவ்வளவுதான் எனக்கு செய்யலாம் போச்சு, இதுக்கு அங்கெல்லாம் செய்யலாது. அப்ப நாங்க திருப்பி சொல்லிடுறோம், அது வேறையா போகும். அதுல தான் அவங்க நீங்க பாக்குறீங்களாக்கி 8வது யூனிட் 8ல ஃபீல்ட் ஒர்க் அண்ட் ப்ராக்டிஸ் அதுல வரும். அடுத்த இன்ட்ரடக்ஷன் டு சோஷியல் ஒர்க் மெத்தட்ஸ். இப்ப நான் சொன்னது தானே, மனுஷர நிறைய பிரச்சனைக்கு, தனிநபர பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, குழுக்களுடைய பிரச்சனை, சமுதாயத்துல பிரச்சனை, இதை எப்படி சால்வ் பண்ணும். அப்ப தனிநபர் குடும்பத்தை பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு சோஷியல் ஒர்க்ல ஒரு மெத்தடிக்கு கேஸ் ஒர்க்னு சொல்லுவோம். அதுதான் விளக்கமா சொல்லுவோம், ஒர்க்கிங் வித் இண்டிவிஜுவல் அண்ட் ஃபேமிலி. தனிப்பட்ட நபர்களுடைய பிரச்சனையும் குடும்ப பிரச்சனையும் சரியாக அளவீடு செஞ்சு அதை அடையாளம் கண்டு தீர்த்து கொடுக்கும். அப்ப இதெல்லாம் உங்களுக்கு அழகான ப்ராக்டிஸ் தருவோம், உங்களுக்கு நாலேஜையும் தருவோம், இப்படி வேலை செய்யணும்னு தரும். அப்ப நீங்க செய்யலாம். ஒர்க்கிங் வித் குரூப், குழுக்களுடைய பிரச்சனை, அது விதவை குழுவா இருக்கலாம், ட்ரக்ஸ் குழுவா இருக்கலாம், ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸா இருக்கலாம், வாட் எவர் எதா இருந்தாலும் சரி. ஒர்க்கிங் வித் கம்யூனிட்டி, சமுதாய பிரச்சனைகள், ஏன்னா சமுதாய பிரச்சனை நாங்க பார்க்கிற நோய்கள் வருது, டெங்கு, கோவிட், இந்த மாதிரி. அத மாதிரி சமுதாய ரோடு ஒன்று உடஞ்சி செய்ய வாலி இல்லை. இந்த நான் நினைக்கிறேன் இதை போட்டிக்கலாம் உங்களுக்கு, பேசிக் சைக்காலஜி இதெல்லாம் உங்களுக்கு படிச்சு தருவோம். அதுக்கு பிறகு மனசெல்லாம் நீங்க படிப்பீங்க. அதுக்கு பிறகு டெஸ்ட் படிப்பீங்க, சைக்காலஜி டெஸ்ட், என்னென்ன டெஸ்ட் இருக்கு, எல்லா டெஸ்ட்டுமா இல்ல, ஒரு சில டெஸ்ட் உங்களுக்கு சொல்லி தரும், உங்களே நீங்க அடையாளம் காண்றோம், ரைட்? அத மாதிரி நாங்க பார்க்குறோம் வந்து அப்புறம் ஃபீல்ட் ஒர்க். இப்ப நான் ஏற்கனவே சொன்ன விஷயத்தை இப்ப பிரயோக ரீதியா லிங்க் பண்ண போறேன், சரியா? பிரயோக ரீதியா நான் லிங்க் பண்ண போறோம். ஃபீல்ட் ஆஃப் சோஷியல் ஒர்க்கை நாங்கள் எடுத்தோம்னா உண்டு கம்யூனிட்டி ஒர்க். சமுதாயத்துக்கு போயிட்டு நீங்க வேலை செய்யும். சமுதாயத்துல இப்ப பாருங்க, இன்னைக்கு உங்களுக்கு விளங்குதாக்கி பேரண்ட்ஸ் பிள்ளைகள்லாம் இருக்கலாம். அப்ப இதை என்ன பிரச்சனை இருக்கலாம், கல்வி பிரச்சனை இருக்கலாம், குழந்தை வளர்ப்போடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கலாம், ஸ்கூல் போகாத பிரச்சனையா இருக்கலாம், ஏதோ இருக்கு. சும்மா ஒரு இமேஜ். அது மாதிரி நீங்க சமுதாயத்துக்குள்ள போனீங்கன்னு சொன்னா ரோடு உடஞ்சிருக்கு, உங்களோட கிராமங்கள்ல ரோடு உடஞ்சி, பாலம் உடஞ்சிருக்கு. இதெல்லாம் வந்து சும்மா அல்ல,
நான் எங்களோட யூனிவர்சிட்டி பேச்சுலர் ஆஃப் சோஷியல் ஒர்க் டிகிரி படிப்பிச்சு அவங்கள ஃபீல்டுக்கு அனுப்புறேன். போயிட்டு அவங்க இதெல்லாம் செஞ்சுட்டு வருவாங்க. எங்களை நிறைய ரிப்போர்ட்ஸ் இருப்பார். ரோட திருத்தி கொடுத்துட்டு வருவாங்க, உடஞ்ச பாலத்தை செஞ்சு கொடுத்துட்டு வருவாங்க, நர்சரி ஒன்று கட்டி கொடுத்துட்டு வருவாங்க, கம்யூனிட்டி சென்டர் அதை செஞ்சுட்டு வருவாங்க, லைப்ரரி கட்டி கொடுத்துட்டு வருவாங்க. அது மாதிரி தண்ணி பிரச்சனை அதை வந்து சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. இப்ப இங்க கலம்புல நாங்க இப்ப ரிசர்ச்சோட நாங்க செய்ய போறோம். கொலனாவ எஜி ஆபீஸ்ல வந்து ஒரு இடம் பேரை பண்ண சொல்ல விரும்பல. அந்த இடத்துல வந்து மேலுக்கால நாங்க போயிட்டு பார்த்த நேரம் பர்த் சர்டிபிகேட் இல்லாத பிள்ளைகள் நிறைய இருக்குது. பர்த் சர்டிபிகேட் இல்லாததால ஸ்கூல் போயிடலாம். வேற அத்தாட்சி பத்திரங்களா இருக்கு. இந்த நாலேஜ் இல்லை இந்த மக்களுக்கு. பர்த் சர்டிபிகேட் எப்படி இருக்கிறேன்னு தெரியாம ஐடென்டி கார்டு இல்லை. வேலைக்கு போகணும், வேலைக்கு போறதுக்கு ஐடென்டி கார்டு இது எப்படி இருக்கிறது? இதெல்லாமே நாங்க சமுதாயத்துல பாக்குற பிரச்சனை. அதாவது ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ். இப்ப இந்த பிள்ளைகள் பாருங்க சந்தோஷமா ஹாப்பி ஆயிக்கிறாங்க. ஆனா நாங்க அப்ப சொன்ன கொலன்னா எஜி ஆபீஸ்ல அந்த டிவிஷன்ல போனோம்னா நிறைய வீடுகளை பிள்ளைகளை வீட்டுல வச்சுக்கொண்டு நிற்கிறான். 8 வயசு 10 வயசு 6 வயசு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறல்ல. கேட்டா வறுமையே சொல்றான். இது ஒரு பெரிய பிரச்சனை. அப்ப இதுல படிச்சுட்டு உங்களுக்கு நீங்க விரும்பினா அந்த இடத்துல போய் இந்த வேலை செய்யணும். அது மாதிரி நான் சொன்ன கை இல்லை கால் இல்லை. அப்ப இது எங்களை எடுக்கிறது. இதை பத்தி எல்லாம் நாங்க டிஸ்கஸ் பண்ணினா அவன் ஒர்க்கிங் வித் குரூப்ஸ் குழுக்களோட வேலை செய்வார். விதவைகள் குழுவோட அவங்களோட உள ரீதியான பிரச்சனைகளை தீர்க்கலாம். அவங்களோட பொருளாதார பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொஜெக்டுவலை வந்து அறிமுகப்படுத்தலாம், ட்ரைனிங் கொடுக்கலாம். இப்படியான விஷயங்களை இங்க நாங்க பார்க்கணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் செய்யணும். அது மாதிரி நாங்க சொன்ன இந்த ட்ரக்ஸ் குடிக்கிற இளைஞர்கள் இருப்பாங்கன்னா அவங்கள எப்படி அந்த நிலையிலேருந்து சேஞ்ச் பண்ண, அவங்கள எப்படி ரிஃபர் பண்றது, எப்படி அவங்களுக்கு மெடிசின் எடுத்து கொடுக்குறது, எப்படி அவங்கள வந்து புனர்வாழ்வுக்கு அனுப்புறது, எங்க அனுப்புறது. அவன் டிசேபிள் ஆக்களிப்பாங்க, இவங்களுக்கு என்ன செய்யறது? கையும் இல்லை காலும் இல்லை, வருமானமும் இல்லை. வருமானம் உழைக்கிறதுக்கு என்ன வழிகளை காட்டி கொடுக்கலாம். இதை பத்தி எல்லாம் நாங்க இதுல படிப்போம். நம்ம ஒரு ஏரியா, அந்த ஏரியாவோட மேப், அந்த ஏரியாவில் எந்த இடத்துக்கு நாங்க போகணும், அந்த விஷயங்களை பத்தி அந்த கம்யூனிட்டி ஒர்க் என்ற பகுதியில நாங்க பார்ப்போம். அப்ப இதுதான் இன்ஷா அல்லாஹ் இந்த கோர்ஸ்ல படிக்க போறோம். ரைட்? இப்போ இது மேலோட்டமான ஒரு விளக்கம். ஆனா முக்கியமா நாங்க போட்டிக்கிற தலைப்புல பார்த்தீங்கன்னு சொன்னா டீட்டெயிலா விளக்கங்களை கொண்டிருக்குது. இதுதான் இன்றைய எங்களோட இன்ட்ரோடக்டரி செஷன். ரைட்? அப்ப நீங்க இதைத்தான் படிக்க போறீங்க. இதை கொஞ்சம் விளக்கமா படிச்சு சமுதாயத்துல மாற்றங்களை நீங்க ஏற்படுத்த போறீங்க. அதாவது உலமாக்கல் என்றா இவங்க தான், எங்களோட உலமாக்கல் இல்லைன்னா நாங்க இல்ல, அவங்களுக்கு எங்க கொடுப்போம் சமூகம் வரணும்னு சொன்னா உலமாக்கல் இந்த பகுதிகளை படிச்சு பிராக்டிஸ் பண்ணணும்ன்றதான் இந்த நிகழ்ச்சியில நான் சொல்ல விரும்புகிறேன். ஓகே, இப்போ இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு ஓரளவு ஐடியா வந்திருக்கும். அதே மாதிரி கேள்விகளும் வரலாம்னு வந்திருக்கலாம் நினைக்கிறேன். இப்போ உங்களோட கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ். இது விளங்கிச்சா? இது எப்படி பிரயோசனமா இருக்குமா? உங்களோட கருத்துக்களையும் சொல்லலாம், கேள்விகளையும் கேட்கலாம். என்ன கேள்வி பரவாயில்ல, பயமில்லாம கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ஹசரத். உங்களுக்கு பேசலும், உங்களோட என்ன சரி கேள்விகள் இருந்தா உங்களுக்கு கேட்கலும். சார், இதுல 32 பேர் எங்களுக்கு ஜாயினாவி என்னது ரெஜிஸ்டராகவே இருந்தாங்க. மிச்சம் பேர் வந்து இன்ஷால்லா நான் அதை ஃபாலோ அப் பண்றேன் இன்ஷா அல்லாஹ்.
இன்ஷால்லா அதை நாங்க பார்ப்போம் ஏன்னா ஓ அதோட இந்த இதை கொஞ்சம் நாங்க பார்ப்போம் இந்த படிச்ச விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குதான்னு சார் இல்லாட்டி உங்களோட அன்மியூட் கருத்துக்கள் பண்ணலாம்னு சொல்லி போட்டிக்கிறாங்க சார். அப்படியா இருங்க நான் சொல்றேன். நுஸ்பா மிஸ் அன்மியூட் ஆப்ஷனை கொடுக்குறீங்களா? ஹலோ கொஞ்சம் அதில் பிரச்சனை இல்லை. நான் நினைக்கிறேன் இப்ப சரி சார். அன்மியூட் ஆப்ஷனை கொடுங்க. அதுல ரைட் அவ கேளுங்க கொஸ்டின்ஸ். கொஸ்டின்ஸை கேட்கலாம் அசரத் பான். இந்த ப்ரோக்ராமை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? கேள்வி வராட்டி பரவாயில்ல. இந்த இந்த நிகழ்ச்சி எப்படி இது ஓகேவா உங்களுக்கு? எல்லாம் எல்லா பக்கத்தையும் இங்க நான் கவர் பண்ணல, ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷனோட தான் தந்திருக்கேன். உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். சார் இன்னும் அன்மியூட் பண்ணலாம்னு போட்டிக்கிறாங்க சார். கொஞ்சம் ஹாஸ்டுக்கு பார்க்க சொன்னா சார். அப்படியா? ஒரு நிமிஷம். சரிங்க. நுஸ்பா மிஸ் ப்ளீஸ் பண்ணி இந்த அன்மியூட் பண்றீங்களா? ஓகே. ஓ எல்லாத்தையும் அன்மியூட் பண்ணி வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க கொஸ்டின். ஓகே ரைட் அன்மியூட் பண்ணிட்டாங்க. இப்ப கேளுங்க. இப்ப சொல்ற விஷயங்களை சொல்லலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சார் நான் உண்மையில வலைக்கும் சலாம். சைக்காலஜியை பத்தி உள்ள ஒரு ஓ ஒரு ஒரு சின்ன ஒரு அறிமுகம் தான் எங்களுக்கு. இந்த மாஷால்ல இவ்வளவு பெரிய ஒரு வியூ உண்டு அது கீக்கின்றது இப்பதான் கொஞ்சம் தெரியுது. மாஷால்ல பிரயோசனம் ஐக்கும்னு நினைக்கிறோம். மாஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் பாரக்கல்லாஹ் ஃபீக். மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் சலாம். இது கோர்ஸ்ல நிறைய இந்த ஹேடிங் அதாவது டாபிக் கொண்டு வந்திருக்கிறீங்க. மாஷா அல்லாஹ் உண்மையிலும் யூஸ்ஃபுல்லா விளங்குது. இப்போ இதை படிச்சேன்னு சொன்னா இது அவ்வளோ எங்கள்கிட்ட எந்த கேட்டகரிக்குள்ளுக்கு அதாவது டிப்ளமா அளவுக்கு யூஸ்ஃபுல் ஆகிக்குமா? இது இந்த படிச்சேன்னு சொன்ன ஒரு டிப்ளமா செஞ்ச அளவுக்கு சைக்காலஜியில அந்த அளவுக்கு ஒரு விஷயத்த படித்த மாதிரி இருக்குமா? இல்லாட்டி இன்னும் இதுல நாங்கள் படிக்க வேண்டியிருக்குமா எக்ஸ்ட்ரா இதுக்கு மேலதிகமா? ஓ நல்ல கொஸ்டின். உண்மையிலே இது வந்து உண்மையிலே இந்த கோர்ஸை நாங்க டைட்டில்ல பார்த்தோம்னா என்ன சொல்றது, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இன் சைக்கோசோஷியல் இன்டர்வென்ஷன் ஃபார் உலமான்னு தான் இது. இந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு உலமா அந்த அது சர்டிஃபிகேட் வந்து என்ன சொல்றது சர்டிஃபிகேட் லெவல்ல தான் உங்களுக்கு தரப்படும். ஆனா இத பொறுமதியை பொறுத்த வரையில இது ஒரு இப்படிதான் இத இந்த இந்த இப்ப இந்த ஆன்லைன் லெக்சர்ஸ் நடக்க போக்குல நீங்க பிராக்டிஸ் பண்ற அளவு இருக்குதானே, அந்த பிராக்டிஸ் பண்ண என்ன சொன்னா உங்களுக்கு டிப்ளமா லெவலுக்கு இது போகும். ரைட்? ஏண்டா இது ஒரு சாதாரண விஷயமா இல்ல. ஒரு இப்ப நாங்க சொன்ன மாதிரி நிறைய
ப்ராப்ளம்ஸ் நாங்க பார்த்தோம். சில சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் பார்த்தோம், சோஷியல் ப்ராப்ளம் பார்த்தோம். அதுக்கு பார்க்கிற நாலேஜும் ஸ்கில்ஸும் இருக்குத்தானே. இது உங்களை இதை உயர்த்தும். பேரு ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட்டா இருக்கலாம் வந்து, ஆனா இந்த பேர்ல இன்னும் யாரும் ஸ்ரீலங்கால வந்து செய்யல. உலமாக்களுக்கு வந்து இந்த ஓகே சார், ஓகே, ப்ரொஃபஷனல் நல்ல லெவல்ல நல்ல செய்யல. அப்ப அதனால இது நல்ல செட்டில். அதனால உங்களோட அனுபவம் வந்து சிலது டிகிரி லெவலுக்கு போகவே இல்லை. இப்ப நாங்க உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண போக்கல வந்து சர்டிபிகேட் லெவல், டிப்ளமா லெவல், டிகிரி லெவல், மாஸ்டர் லெவல், மாஸ்டர் டிகிரிலையும் இதே வேலையை செய்யறாங்க. ஒர்க்கிங் வித் இண்டிவிஜுவல் ஃபேமிலி, அவரை குரூப்ல ப்ராப்ளம் சால்வ் பண்றாங்க, கம்யூனிட்டி. அதை உங்களுக்கு செய்யும். அந்த சர்டிபிகேட் அளவு சின்னதா இருந்ததுக்கு பெரிய ஒரு வாஸ் ஏரியா வந்து இருக்குது. அதுக்குள்ள போய் இன்ஷா அல்லாஹ் செஞ்சு ப்ராக்டிஸ் எல்லாம் நல்ல முறை செஞ்சா எந்த தடையும் இல்லை இன்ஷா அல்லாஹ். ஓகே ஓகே சார். யாராவது கேள்விகள் கேட்க போறீங்களா, கருத்துக்கள் சொல்ல போறீங்களா? ஆனா வெரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது வந்து என்னோட ப்ராக்டிஸ் பேஸா இருக்கிறதால இது நேரம் ஒர்க் பண்ணிக்கொண்டு அதை செய்யணும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். புதிய விஷயங்கள் நிறைய நீங்க படிப்பீங்க. அது உங்களோட உங்களோட பர்சனல் லைஃப், ஃபேமிலி லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப் அதுக்கே உதவியா இருக்கு. உங்களுக்கு தர நாங்க காத்திருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். நாங்க கிளாஸ்ல வந்து எப்பயும் லைவா தான் ஈக்கிறேன். கவரேஜ் ஓ இஷ்யூஸ் அளிக்கிறனால சார் எங்களுக்கு அந்த ரெக்கார்டிங் ஒரு ஈக்குவலுக்கு ஏதாவது வழிகளிக்குதா சார்? இன்ஷா அல்லாஹ் ரெக்கார்டிங் தருவோம். ரெக்கார்டிங் இப்படி எல்லாருக்கும் அல்ல, பொதுவா ரிக்வெஸ்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு தருவோம் இன்ஷா அல்லாஹ். ஆனா இப்ப நாங்க ரெக்கார்டிங் கொடுக்க விருப்பம் குறைன்னு தெரியுமா? ரெக்கார்டிங்க்கு தானே கிளாஸ் வர மாட்டோம். அப்படி நீங்க செய்ய மாட்டீங்க நான் நினைக்கிறேன். அவன் லைவா வந்து படிக்கிற மாதிரி, பேசுற மாதிரி, கேள்வி கேட்கிற மாதிரி ரெக்கார்டிங்ல வராது. சரி, நாங்க எதிர்பார்க்கிறோம் வந்து நீங்க 80% இந்த லைவா படிக்கணும்னு சொல்லி 20 எங்களுக்கு சொல்லலாம் தானே. காய்ச்சல் வரும், ஃபேமிலியில இது ப்ரோக்ராம் வரும், அப்போ வந்து போக வேண்டி வரும். அப்போ மட்டும் லீவ் எடுத்துக்கொள்ளும். ஆனா இதை மிக கவனமா நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இப்ப விளங்காது. அதுல உணர்வு, அதுல கிடைக்கிற பெனிஃபிட்டை பார்க்கிற நேரம் அகமகிழ் சந்தோஷப்படும். அதெல்லாம் எங்களுக்கு ஷுவரா சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ். ரைட், குட். ஓகே, அப்ப வேற எது கொஸ்டின்ஸ் இல்லைன்னா பிரதர் ரம்ஜி நாங்க என்ன செய்வோம்? ஓ சார். வேற கருத்துக்கள் கேள்வி இல்லைன்னா நாங்க வைண்ட் அப் பண்ணுவோமா? ஓ சார், இன்ஷா அல்லாஹ். ஓகே ஓகே. அதே போல நாங்க நன்றி சொல்லணும். முதல்ல அல்லாஹ் தாலாக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை உலமாக்கல் கொஞ்சம் பேரா இருந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு வேலையை நாங்க செய்ய போறோம். அதுக்கான வாய்ப்பு தந்ததுக்கு. ரெண்டாவது சகோதரர் ரம்ஜி அதுக்காண்டு சரியான மெனக்கெட்டு முயற்சிகள் எடுத்திருக்கிறாரு. அவருக்கெல்லாம் பிளஸ் பண்ணணும். அதே மாதிரி ஆர்ட் ஆஃப் லைஃப் எங்களுக்கு இந்த லிங்கை தந்து உதவி செஞ்சுக்கிறான். அவங்களுக்கு நாங்கள் தேங்க்ஸ் பண்ணுறோம். அதை எல்லாத்தையும் விட இன்றைய பங்காளர்கள், ஆலிம்கள், உலமாக்கள் உங்களோட பல வேலை பழுவுக்கு மத்தியில் இந்த கோர்ஸை படிக்கணும் என்ற நன்னோக்கத்துல இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. சமுதாயத்துல பெரிய மாற்றங்களை கொண்டாட எதிர்பார்த்தீங்க வந்திருக்கீங்க. உங்களுக்கு மேலது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாங்க விடைபெறுகிறோம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சார் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். எல்லா நலவுகளையும் லேசாக்கிடும். ஆமீன்.
Mm.